திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை என் மனமொழி மெய்களால் வணங்கி நிற்கின்றேன். சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது 2ஆம் திருமுறை 54வது பதிகம் திருப்புகலி. திருப்புகலிங்கிறது சீர்காழிக்குரிய 12 பேர்களில் புகலிங்கிறதும் ஒரு பெயர். மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் போகிற வழி பாதையில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இறைவன் திரு பிரம்மபுரீஸ்வரர், இறைவி அருள்மிகு திருநிலை நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஸ்தல விருஷம் பாரிஜாதம். திருஞான சம்பந்த பெருமானோட அவதார தலம் இது. திரு தருமை ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டது. இப்போ நம்ம பதிகப்பொருள் பார்க்கலாம். உரு ஆர்ந்த மெல்லியல் ஓர் பாகம் உடையீர் அடைவோர்க்கு கரு ஆர்ந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தாணீர் பொறு ஆர்ந்த தென்கடல் ஒன் சங்கம் திளைக்கும் பூம்புகலி திரு ஆர்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே. அந்த உரு ஆர்ந்த மெல்லியல், அந்த திருமேனி பொலிவுடைய அந்த அம்மை, அந்த அருள் திருமேனி அம்மைக்கு, அதனால் அந்த அருள் திருமேனின்றனால அமைந்த அந்த பொலிவு உரு ஆர்ந்த மெல்லியல், அந்த அம்மையை பாகமாக உடைய திருப்புகலி பெருமான். அந்த சக்தி திரோதான சக்தியாக இருந்து உயிர்களுக்கு உலக அறிவை தந்து நின்ற அந்த பெருமான், அரிதற்கரிய அந்த பெருமான், நம்ம அந்த பெருமானுடைய அருள் திறத்தை உணர்ந்து பலகாலம் உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் அந்த தவம் செய்து வழிபட்டு அந்த திருவடியில் ஆர்ந்து இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அந்த நிலைத்த தன்மையை பெற அம்மையோடு பெருமான் கூடியிருக்கிறார், அம்மையோடு பாகம் கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலைத்த தன்மையை உயிர்கள் பெரும் பொருட்டு உலக அறிவை தந்து அந்த பெருமானே இப்போ அந்த உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் வழிபட்ட அந்த தவம் செய்த அடியார்களுக்கு அந்த நிலைத்த தன்மையை பெரும் பொருட்டு பெருமான் திருப்புகழியில் வெற்றிருக்கிறாருங்கிறார். காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரை காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். அந்த 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 நிலைத்த தன்மையையும் அந்த பெருமான் தான் நமக்கு கொடுக்கணும், அவன் தான் காட்டணும் அந்த பாதையையும் அப்படின்னு. இந்த கரு ஆர்ந்த உயிர்கள் அது பிறப்பு இறப்புல பட்டு உழலக்கூடியது. அந்த நிலை மாறி அந்த நிலைத்த தன்மையை பெறணும்னா அந்த நிலையான அந்த செம்பொருள், அந்த பொருளை அந்த பொருளுக்கு உரிய ஒரே கருத்து, அந்த பொருளுக்கு அந்த பெருமானுக்குரிய ஒரே இச்சை என்னென்னா அந்த எல்லா உயிர்களும் நிலைத்த இன்பம் பெறணும் அப்படிங்கிறது. அந்த திருவருளை நம்ம அடையக்கூடிய அந்த வழி நமக்கு வழிபாடு தான். அப்படி பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெளிகின்ற மெய்ச்சுடரே அப்படின்பார். பொய்யாயின எல்லாம் நம்மளை விட்டு போகணும், மெய்ஞானம் நமக்கு மிளிரணும். அந்த பொய்யான அறிவு போய் அது மெய்ஞானம் விளங்கணும்னா இந்த உயிர்களோட அறியாமை நீங்கி ஆனந்தம் பெறும் ஒரே அதை கருத்து உடைய அந்த திருப்புகழியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் அந்த கோவில்னா கோனா தலைவன், உயிர்களின் தலைவன், இல்னா உறையுமிடம், அந்த பெருமான் உயிர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த புகழி பெருமான் கோவிலாக திகழ்ந்திருந்த திருப்புகழியவே தன்னுடைய அருள் செய்கிறதுக்கு உரிய தலமாக கொண்டு அங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். 2வது பாட்டு. நீரார்ந்த செஞ்சடையர் நிறையார் கடல் சேர் பாதத்தீர் ஊரார்ந்த சில்பலியர் உழைமான் உரித்தோல் ஆடையீர் போரார்ந்த தென்திரை சென்று அணையும் காணல் பூம்புகலி சீரார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. அந்த கங்கையை சூடிய சடையுடைய பெருமான், அந்த பெருமானோட கடல் ஒளி எழுப்பக்கூடிய அந்த கடல் பாதத்தில் அணிந்திருக்கான். ஊர்தோறும் பலி ஏற்கக்கூடிய அந்த பெருமான், மான்தோல் அணிந்த பெருமான். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலில், இந்த கடல் அலைக்கரங்களால் எப்போதும் சங்கு முத்துன்னு கொண்டு செழிப்பாக்கக்கூடிய அந்த கடல், அந்த பூம்புலி பெருமானே அந்த பெருமானை வழிபட்டு திருவடியை ஆர்ந்து வழிபடக்கூடிய அந்த அடியார்களுக்கு வானுலகம் காட்டி கொடுக்கும்படி இந்த சிறப்பு தன்மை உடைய இந்த புகழியில் பெருமான் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறார். அந்த பெருமானோடைய சடை, கங்கை சூடிய சடை, அப்புறம் அந்த கடல் எழுப்பக்கூடிய பாதம், அந்த பலியேற்றத்திற்கக்கூடிய பெருமான், அந்த மான்தோல் அணிந்த பெருமான், இந்த சங்கு முத்துகுன்னு அந்த கடல்கள் கொண்டு கொடுத்ததால் சிறப்போடு இருக்கக்கூடிய அந்த பெருமான் இந்த பூம்புகழியில் இந்த உயிர்கள் அந்த அடியார்களுக்கு வானுலகம் காட்டி கொடுக்கும்படி இங்கே சிறப்பான தன்மையோடு விற்றிருக்கிறார் அப்படிங்கிறார். 3வது பாடல். அழி மல்கு பூம்புணலும் அறவும் சடைமேல் அடைவெய்த மொழி மல்கு மாமறையர் கரையார் கண்டத்து என் தோழி நீர் பொழி மல்கு வண்டு நங்கள் அறையும் காணல் பூம்புகலி எழில் மல்கு கோயிலே கோயிலாக இருந்தீரே.
அந்த நீர்கங்கை அறவும் பொருந்த வைத்த என் தோள் உடைய அந்த பெருமான் உரையும் கோயில் திருப்புகலி அப்படின்னு சொல்கிறார். நாலாவது பாடல். கையிலார்ந்த வெண்மழு ஒன்றுடைய கடிய கரியின் தோல் மயிலார்ந்த சாயல் மடமங்கை வெறுவ மெய்ப்போர்த்தீர் பயிலார்ந்த வேதியர்கள் பதியாய் விளங்கும் பைம்புகலி எயிலார்ந்த கோயிலே கோயிலாக இசைந்தீரே. இந்த மங்கை வெறுவ அஞ்சும்படி அந்த யானையின் தோலை உறுத்தி போர்த்த ஆற்றல் பேராற்றல் உடைய பெருமான் புகழி பெருமான் அப்படிங்கிறார். ஐந்தாவது பாடல். நான் ஆர்ந்த பாடலீர் ஆடல் அறவம் அரைக்க சக்தீர் பா ஆர்ந்த பல்பொருளின் பயன்கள் ஆனீர் அயன் பேணும் பூ ஆர்ந்த பொய்கைகளும் வயலும் சூழ்ந்த பொழில் புகழித்தே ஆர்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே. நார்ந்த பாடலீர் அந்த நாவார பாடக்கூடிய அந்த தன்மையுடையவர் பெருமான். அதான் சொல்கிறார். எப்பயும் அம்மை பாட பெருமான் ஆடுவார்னு சொல்லுவார். திருநாவுக்கரசு பெருமான் கூட ஒரு இதில் எம் இறை நல் வீணை வாசிக்குமே அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மையை பாகமாக உடையதால் அதை நார்ந்த பாடலீர்னு சொல்கிறார். இந்த அம்மையை பாகமாக உடையதால் நார்ந்த பாடலை நீ பாடுற அப்படின்னு பாடலீர் அப்படிங்கிறார். அப்புறம் அரவிக்காசயத்திற்கு இது அடியார்கள் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களும் உன்னை புகழ்ந்து பாடும்படி நீ இந்த திருப்புகழியில் விற்றிருக்கிறாய் அப்படிங்கிறார். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக அப்படின்னு சொல்லுவார். கீதத்தை மிக பாடக்கூடிய அந்த அடியார்கள் உன்னுடைய கோவிலையே நீ இருக்கக்கூடிய அந்த வீற்றிருக்கக்கூடிய அந்த கோவிலையே குடியாக மகிழ்வார்கள் அப்படிங்கிறார். அப்படி இருக்கிற நீ புகழில் அப்படின்னு. ஆறாவது பாடல். மண் ஆர்ந்த மண் முழவும் ததும்ப மலையான் மகள் என்றும் பெண் ஆர்ந்த மெய் மகிழ பேணி எரி கொண்டு ஆடினி வெண்ணார்ந்த மதியம் இடைமாடத்தாரும் என் புகழி கண்ணார்ந்த கோயிலே கோயிலாக கலந்தீரே. மண்ணார்ந்த மண் முழவம் அந்த மண் பொருந்தி இருக்குமா அந்த முழவுங்கிற அந்த இசைக்கருவி அதுலேருந்து வரக்கூடிய இசை இனிமை. ஆனால் அது மண் பொருந்தி இருக்கும் அப்படின்னு காட்டுறாரு. பண் பொருந்தி இன்பமான அந்த இசை விண்ணில் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த பிறை அதை சடையில் தாங்கிய அந்த பெருமான் திருவருளையே பொருந்த வைத்த மெய்ப்பொருள். இதை இப்படி இருக்கக்கூடிய ஒன்றை அந்த பெருமானை கண்ணார கண்டு வழிபடும்படி திருப்புகழில் கோவில் கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறார். மண் பொருந்திய முழவம் பண் பொருந்திய இசை பிறை பொருந்திய சடை திருவருள் பொருந்திய பெருமான் இத்தனையும் கண்ணார கண்டு வழிபடும்படி திருப்புகழியில் வெற்றிருக்கிறார் அப்படிங்கிற. ஏழாவது பாடல். களிப்புல்கு வல்ல உணர்வூர் மூன்று ஏறிய கனை தொட்டீர் அலிப்புல்கு பூமுடியீர் அமரர் ஏத்த அருள் செய்தீர் தெளிப்புல்கு தேனினமும் அலருள் விரை சேர்த்தின் புகழி ஒளிப்புல்கு கோயிலே கோயிலாக உகந்தீரே. ஏழாவது பாடல். அமரர்கள் ஏத்த அருள் செய்த அந்த பெருமான் அந்த அமரர்கள் பிறவா இரவா தன்மை உடையவர்கள் நிலைத்த தன்மையுடைய அந்த பெருமானோட திருவடிகளை வணங்கி அதனால் இன்பம் பெற்ற அந்த தேவர்கள் அந்த நிலைத்த தன்மையை வழங்கிய இந்த நிலைத்த பொருள் இந்த திருப்புகழி பெருமான் அப்படின்னு காட்டுறார். எட்டாவது பாடல். பரந்தோங்கு பல்புகழ் சேர அரக்கர் கோணை வரை கீழிட்டு உரம் தோன்றும் பாடல் கேட்டு உகவே அளித்தீர் உகவாதார் புறம் தோன்றும் மும்மதிலும் எரியச் செற்றி பூம்புகலி வரம் தோன்று கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. உலகமெங்கும் பரவிய எட்டாவது பாடல் ராவணனோடது. அந்த ராவணனோட அவ்வளவு புகழ் இருந்தார் ஓங்கிய புகழோடு இருந்த அந்த ராவணன் அந்த 3 உலகமும் சென்று வரக்கூடிய வரம் பெற்றவனாம். அந்த தேரில் ஏறி 3 உலகமும் சென்று வரக்கூடிய வரம் பெற்றதால் அவனை ஓங்கிய புகழ்னு சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராவணன் கைலை மலையை பெயர்த்ததால் அந்த மலை கீழ் அகப்பட்டு அலர்னானான். அலறி அந்த 10 வாயாலே அலறி அதுக்கப்புறம் பெருமானை 10 வாயாலையும் பாடினானான். அந்த பாடல் கேட்டு அந்த பெருமான் அவருக்கு ராவணன்கிற அந்த நாமம் அவனுடைய போர்க்கருவி வாழ் அதையும் கொடுத்து அந்த ராவணனுக்கு வாழ்நாளும் அருளிய இந்த புகழி பெருமான் அப்படிங்கிறார். அந்த ராவணனுக்கு அருள் செய்த அந்த பெருமானே இந்த புகழியில் திருவருள் நலமுள்ள எல்லா உயிர்களும் பெரும்படி அந்த திருவருள் நலத்தை பெரும்படி திருப்புகழியில் கோவிலை தன் இருப்பிடமாக கொண்டுள்ளார் அப்படிங்கிறார். 9வது பாடல். சலந்தாங்கு தாமரை மேலாயனும் தரணி அளந்தானும் கலந்து ஓங்கி இழிந்தும் காணா வண்ணம் கனலானீர் புலம் தாங்கி ஐம்புலனும் செற்றார் வாழும் பூம்புகலி நலம் தாங்கு கோயிலே கோயிலாக நயந்தீரே. இந்த திருமால் பிரம்மா 9வது பாடல். இந்த தரணி பூமியை அளந்த திருமால் தாமரையில் உரையக்கூடிய பிரம்மா அவங்க காணா வண்ணம் நெருப்பு வடிவமாய் நின்ற இந்த பெருமான் இந்த ஐம்புலன்களையும் செற்றார் வாழும் ஐம்புலன்களை அடக்கி இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் வாழக்கூடிய திருப்புகலி அப்படின்னு கட்டுறது. இந்த ஐம்புலன்களும் அடக்குனா அது அடங்காது.
அதை வந்து நல்ல நெறிப்படுத்தணும், நல்ல வழியில் அதை வந்து அந்த மடைமாற்று செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலக விஷயங்களையே நோக்கி போகக்கூடிய இந்த ஐம்புலன்களையும் அந்த பாதையை மாற்றி இந்த திருவருள் வழி அதை வந்து மடைமாற்றணும். இந்த கண்ணு வந்து உலக பொருள்களையே பார்க்கக்கூடிய அந்த கண்ணை இந்த பெருமான் கோவில், அவனுடைய உருவம், அவனுடைய கோபுரம், திருமேனி, திருமுறைகள் இதெல்லாம் பார்க்கும்படி நம்ம வந்து அதை பழக்கணும். காது உலக பொருள்களையே கேட்டு இருக்கக்கூடிய இந்த காதை இந்த பெருமானுடைய நாமங்களை, திருமுறைகளை, இந்த வழிபாடு இதை வந்து கேட்குறபடி அதை செய்யணும். அப்படி மூக்கு உலக பொருள்களையே முகர்ந்து அதிலேயே விருப்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த மூக்கை நல்ல வாசனை உள்ள பூக்கள், அந்த வாசனை உள்ள அந்த ஏலம், கற்பூரம் இதெல்லாம் வந்து அந்த பெருமானுக்கு சாத்தணும்னுங்கிற அதை பார்த்த உடனே அந்த விருப்பம் வர்ற மாதிரி அது வந்து முகரணும் அப்படிங்கிறார். வாய் வந்து இந்த உலகப்பொருள் விஷயங்களையே பேசி பேசி இருக்கக்கூடிய இந்த வாயை இந்த நம்ம திருமுறைகள் இதெல்லாம் வாயார பாடணும் அப்படிங்கிறார். அந்த பெருமானுடைய ஆற்றல்னு பேசி நிற்றல். மெய் வந்து இந்த உலகப்பொருள் விஷயங்களையே நோக்கி நடக்காமல் இந்த பெருமான் கோவில் வலம் வரல், பூமாலை சாத்துதல், உளவாரம் என பணி செய்யணும். அப்படி வந்து அந்த ஐம்புலன்களை வந்து நல்ல நெறிப்படுத்தி அதை வந்து மடைமாற்றி நம்ம வந்து அந்த பெருமானோட அப்படி இருக்கக்கூடிய அந்த ஐம்புலனும் செற்றார் வாழும் பூம்புகலி அதை நீ வந்து உன்னுடைய வாழும் இடமாக கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற 10வது பாடல். நெடிதாய வஞ்சமனும் நிறை ஒன்றில்லா சாக்கியரும் கடிதாய கட்டுரையால் கலர மேல் ஓர் பொருள் ஆனீர் பொடியாறு மேனி நீர் புகழி மறையோர் புரிந்து ஏத்த வடிவாரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. சமன் சாக்கியர் அவங்க வந்து பழித்து பேசுபவர்கள். அவர்கள் உரை கொள்ளன்மீன் என்றும் உள்ள அந்த பொருள், பேரின்ப பொருள், திருநீரை மேனி பூசிய அந்த பெருமான், அந்த புகழில் இருக்கக்கூடிய மறையோர்கள் புரிந்து ஏற்றக்கூடிய உன்னுடைய திருஅருள், உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய கோலம் இதையே அவங்க வந்து புரிந்து ஏற்றக்கூடிய இடைவிடாது போற்றும்படி நீ வந்து இந்த திருப்புகழில் வீற்றிருக்கிறாய் அப்படிங்கிறார். 11வது பாடல். ஒப்பரிய பூம்புகழி ஓங்கு கோயில் மேயானே அப்பரிசில் பதியான அணிகொள் ஞான சம்பந்தன் செப்பரிய தன் தமிழால் தெரிந்த பாடல் இவை வல்லார் எப்பரிசில் இடர் நீங்கி இமையோர் உலகத்திருப்பாரே. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்புகழில் ஓங்கிய புகழை உடைய புகழிப்பெருமான், அந்த பெருமான் புகழிப்பதியில் தோன்றிய திருஞான சம்பந்தர். அவர் வந்து சொல்லற்கு அருமையான அந்த தமிழால் பாடிய பாடல், அதை பாட வல்லார் எவ்வகையிலும் இடர் நீங்கி இமையவர் உலகத்து நிலைத்து இருப்பர் அப்படிங்கிறது. இந்த எவ்வகையிலும் இடர் நீங்கினா நமக்கு வந்து மற்ற உயிர்களால் இடர் வரும், மற்ற உயிர்களால் தன்னால் இடர் வரும், இடி மின்னல் இந்த மாதிரி புயல் இதெல்லாம் பஞ்சபூதங்களால் இடர் வரும். நோய், உடலுக்கு வரக்கூடிய நோய், யமதூதர்கள், சிறு தெய்வங்கள், பேய், பூதம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இடர் வரும். இந்த 3 வகையிலேயும் இடர் வரும். இந்த எந்த வகையிலும் இடர் வராமல் நம்ம வந்து அந்த வானுலக முக்தியை பெற்று நிலைத்து இன்புற்று இருக்கும்படி செய்வார் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருநிலை நாயகி உடனாய் உரையும் திரு பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி.